2021 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வசமாக்கிய நாங்குநேரி தொகுதி நிலவரம் என்ன, தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு, ஏர்வாடி, நாங்குநேரி, திருக்குறுங்குடி, மூளைக்கரைப்பட்டி பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம், வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறுன்னு அணைக்கட்டுகள் இருக்கிற தொகுதி. தொகுதியில் விவசாயம் தான் மக்களோட பிரதான தொழிலாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,25,276 ஆண் வாக்காளர்கள், 1,29,130 பெண் வாக்காளர்கள், 14 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,54,420 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் 2019 இடைத்தேர்தல் உட்பட இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா காங்கிரஸ் கட்சி 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக 2 முறையும், ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் 2011 அதிமுக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க. தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ரூபி மனோகரன் 75,902 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கணேசராஜா 59,416 வாக்குகளை பெற்று தோற்றார். 16,486 வாக்குகள் வித்தியாசத்தில் ரூபி மனோகரன் வெற்றியை வசமாக்க 2019 இடைத்தேர்தலில் அதிமுக கிட்ட பறிகொடுத்த தொகுதியை காங்கிரஸ் மீட்டாங்க. இப்போ தேர்தல் நெருங்க நாங்குநேரி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். தொழில் தொடங்குற நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் விதிவிலக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லாதனால புது தொழில் முனைவது தயக்கம் காட்டுறாங்க. இதை மாநில அரசு, மத்திய அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தை தனியார் கைவசத்தை மீட்டு அரசாங்கம் இதை எடுத்து இதை நடத்த வேண்டும். அதன் மூலமாக தான் தமிழகத்தினுடைய தென்பகுதிகளில் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். 108 தேசங்களில் நாங்குநேரி வான்மாமலை பெருமாள் கோயில் முக்கியமான ஸ்தலம். வட மாநிலத்திலிருந்து அனைத்து பக்தர்களும் இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில ட்ரெயின்கள் நாங்குநேரிக்கு நிற்கிறதை தவிர மற்ற எந்த ரயிலும் நிற்கிறதில்லை. பேருக்கு தான் நாங்குநேரி ரயில்வே ஸ்டேஷனை தவிர இதை யார் கண்டுகொள்வதாகவும் தெரியவில்லை. பார்த்தீங்கன்னா நாய்கள் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு காப்பகத்தில் கொஞ்சம் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பொதுமக்கள் நடுவில் போயிட்டு வருது, நைட்டு நேரம் போயிட்டு வருது, வண்டியில் போகும்போது நாய் துரத்தி கீழே விழுந்து அதனால அவங்களுக்கு அடிப்படுது. குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களை நாய் கடிச்சு அதனால பிரச்சனை வருது. அதுக்கு அந்த நாய்களை ஒரு காப்பகத்தில் இது ஏதாவது ஒன்று பண்ணி அதை அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணி ஏகப்பட்ட சேதம். இந்த ரோட்டுக்காட்டிலே நம்ம நடக்க முடியல. அந்த அளவுக்கு பண்ணி அழிமாட்டமா இருக்கு. அதனால இந்த பன்னிச்சேரையை நீங்க நீக்கணும். இதை கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஃபாரஸ்ட்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே நாங்க வாரன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே வர மாட்டாங்க. ரோடு சீரமைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ரோடு சரியில்லைனாலும் விவசாய பொருட்களை கொண்டு போறதுக்கும் எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு சரியான வசதி இல்லை. அதனால இந்த பச்சையார் டேமுக்கு வருகிற ரோட்டு பகுதியும் குடிநீர் வருகிற ரோட்டு பகுதியும் உடனடியாக போட்டு தந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏழப்பட்ட மக்கள்கள், கிராமங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாணவிகள் எல்லாருமே படிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு நல்ல அரசு கல்லூரியோ எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.